எல்லோருக்கும் வணக்கம். நாம போன வீடியோல பார்த்த மாரியே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது "ஓ". "ஓ" அப்புட்ன்னா அவன், அவள், அது. அதோட "காங்கிற" வார்த்தை சேர்ந்தா "உஸ்கா" அப்படின்னு மாறும். அது சம்பந்தமா ஒரு 4 வாக்கியங்கள பார்ப்போம். சரிங்களா? "ஓ பிளஸ் கா உஸ்கா". அவனுடைய, அவளுடைய, இல்லாட்டினா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? "உஸ்கா தாம் ஜ்யாதா ஹே". உஸ்கா தாம் ஜ்யாதா ஹே. உஸ்கா அதனுடைய, தாம் அப்புட்ன்னா விலைன்னு அர்த்தம். ரேட். ஜ்யாதா ஹே அதிகமாக உள்ளது. உஸ்கா தாம் ஜ்யாதா ஹே அதனுடைய விலை அதிகமாக உள்ளது. உஸ்கா அப்புட்ன்னா அதனுடைய. அடுத்த வாக்கியம் வந்து உஸ்கா கர் பகுத் தூர் ஹே. உஸ்கா கர் பகுத் தூர் ஹே. உஸ்கா இந்த இடத்துல அவனுடைய இல்லாட்டினா அவளுடையங்கிற மாதிரி வரும். அவனுடைய வீடு கர் பகுத் தூர் ஹே ரொம்ப தூரத்தில் இருக்கு. பகுத் அப்படின்னா ரொம்ப, தூர் அப்படின்னா தூரம். உஸ்கா கர் பகுத் தூர் ஹே அவனுடைய வீடு ரொம்ப தூரத்தில் உள்ளது. இல்லை அப்படின்னா அவளுடைய வீடு ரொம்ப தூரத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓ ஏக் ஸ்கூல் ஹே. ஓ ஏக் ஸ்கூல் ஹே. உஸ்கா மைதான் படா ஹே. ஓ அது ஏக் ஸ்கூல் ஹே ஒரு பள்ளிக்கூடம். ஏக் ஸ்கூல் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம். உஸ்கா அதனுடைய, மைதான் மைதானம், படா ஹே பெரிது. ஓ ஏக் ஸ்கூல் ஹே அது ஒரு பள்ளிக்கூடம். உஸ்கா மைதான் அதனுடைய மைதானம், படா ஹே பெரிது. அது ஒரு பள்ளிக்கூடம், அதனுடைய மைதானம் வந்து ரொம்ப பெரிது அப்படின்றாங்க. ஓ சீதா ஹே. वो सीता है। उसका भाई एक अध्यापक है। वो सीता है அவள் சீதா. உஸ்கா பாய் அவளுடைய சகோதரன், பாய் அப்படின்னா சகோதரன். ஏக் அத்தியாபக் ஹே ஒரு ஆசிரியர். அவள் சீதா அவளுடைய சகோதரன் ஒரு ஆசிரியர். ஓ சீதா ஹே உஸ்கா பாய் ஏக் அத்தியாபக் ஹே. அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். சரிங்களா? நன்றி.